அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் அண்ட் எபிசோட் 96 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க வந்து ஃபைனல்ஸ்க்காக இந்த ஒரு மார்ஷல் சோல் சிட்டிக்கு வந்திருக்காங்க. வந்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து வந்துட்டாங்க. இப்போ ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது இவங்க அந்த அரினால தான் இருக்காங்க. பிபி தொங்கும் அங்கே தான் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃப்ராண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் ஒரு மார்க்கமாக வராருன்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்குறாங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எங்களோட ஆப்பனண்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது, எதை ஃபர்ஸ்ட்டில் சொல்லட்டும் அப்படிங்கிறாரு. இவனுங்களும் அப்படியே பார்க்குறானுங்க. முதல்ல அந்த பேட் நியூஸை சொல்லுங்கள், குட் நியூஸை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறானுங்க. ஸோ பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்பனண்ட் வந்து ட்ரியோ ஸ்கூல் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே இவனுங்களுக்கு எல்லாம் டிசப்பாயின்மெண்ட். அட என்னடா எடுத்த உடனே அவனுங்க கூடவா, எத்தனை முறை தான்டா சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறானுங்க. சரிங்க, குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டால், குட் நியூஸ் வந்து அந்த ஒரு ஸ்கூல் கிவ் அப் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாங்களாம். இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குவாலிஃபைங் ரவுண்டில் அந்த பொண்ணு வந்து உசுரை கொடுத்து போராடினா, கிட்டத்தட்ட நம்ம ஆளை கொலை பண்ணுற லெவலுக்குலாம் போனா அவள். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்த சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும் இல்லையா. இந்த ஷென்ஃபங் ஸ்கூல் இருந்தாங்க பாருங்கள், ஃபங் ஷாவ்தியன், அவங்க ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் சண்டை. சரின்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் உள்ளுக்குள்ளே வராங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்னென்னா, ஷென்ஃபங் டீமில் இந்த ட்ரூவோ ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க வந்து இருக்காங்க. என்னடா டீம் மிக்ஸ் ஆகிருக்கு, இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, நான் போய் கமிட்டி கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது இவனுங்க வந்து அந்த வண்டியில் வந்துட்டு இருந்தாங்களே, குதிரை வண்டியில், இவன் போய் மீட் பண்ணியிருப்பான்ல, அப்போவே இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு கேட்டிருப்பா, இந்த மாதிரி நம்ம டீம் வந்து தனித்தனியாக சண்டை போட்டால் சத்தியமாக அவங்கள ஜெயிக்க முடியாது, நம்ம ஏன் ஒன்றா மாறக்கூடாது, ஒரு டீமாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. இதை பற்றி இவங்க கமிட்டி கிட்ட பேசி பெர்மிஷன்லாம் வாங்கி தான் இந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் யாருக்கு வருது, ஃப்ராண்டருக்கு வந்துச்சு. அதான் ஃப்ராண்டர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலாக கமிட்டி தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டீம் மாறி சண்டை போடக்கூடாது. ஆனால் டெம்பரரி அவங்க வந்து ஸ்கூல் அப்படிங்கிறத மாறி போகலாம். அதை தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ லூப்போல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக மார்ஷல் சோல் ஆளுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால தான் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆட்களுக்கு என்ன கவலைன்னா, ஃபியூச்சரில் இப்போ இந்த டீம் கூட சண்டை போட வரும்பொழுது இது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. முன்னாடி வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டோம், ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ சண்டை ஆரம்பிக்குதுங்க. ரெண்டு டீமே உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. பவர் அப் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டு டீம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 சோல்ரிங் அப்படிங்கிறது இருக்குது எல்லாருக்குமே. ஷென்ஃபங் ஸ்கூல் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு சண்டையை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எடுத்த உடனே ஃபயர் அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆப்பனன்ட் கிட்ட வந்து சாண்ட் பவர் அப்படிங்கிறது இருக்குது. பத்தாவதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறா, ஒரு அரோமா வேர்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. இப்போ இது யூஸ் பண்ண உடனே கொஞ்சம் தடுமாறுறாங்க. பட் ஆனால் ஃபங் ஷாவ்தியன் என்ன பண்ணுறான்னா, அவனோட விண்ட் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லாத்தையும் செதைச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அவனோட தேர்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து விங்ஸ் மாதிரி வரும், கேல் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த விங்ஸ் கூட என்னத்தை ஆட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பவரையும் சேர்த்து ஆட் பண்ணுறான். இப்போ இவனுங்க அடிக்கிற அடியில் ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு போய் விழுறாங்கப்பா. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஒரு ரவுண்ட் வந்து பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. நம்ம ஆஸ்காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கி போயிட்டான். என்னடா ரொம்ப வேகமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டான் அவன். இந்த சண்டையில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங் ஷாவ்தியன் வந்து 3 சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கான். மற்றவங்க வந்து 2 சோல் ஸ்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ஸ்கில் கூட யூஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபைனல்ஸில் இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக மேட்ச் முடியவே முடியாது, இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, அடுத்து யார் ஆப்பனண்ட்டாக வரப்போகிறாங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆட்கள் சண்டை போட வேண்டிய அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்துடுச்சுங்க. இவங்களோட ஆப்பனண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிங்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஷிங்லுவோ கிங்டம் சொல்லுவாங்க. அந்த கிங்டம்ல இருந்து இம்பீரியல் ஸ்கூல்ல இருந்தா வந்திருக்காங்களாம். இதை கேட்ட உடனே மூபாயோட மூஞ்சி சுத்தமா சரியில்லை. இப்ப தங்சான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் மூபாயோட ரியாக்ஷன் சுத்தமாக சரியில்லை. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மூபாய் மட்டும் இல்லை, ஜூஜிங்கோட முகமும் சுத்தமாக சரியில்லை. காரணம் என்னன்னா, இந்த ஷிங்லுவோ கிங்டம் இருக்கு பாருங்க, அங்கே இருந்து தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. யாரு, மூபாயும் அப்புறம் ஜூஜிங்கும். அந்த இடத்துல ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, நீ வந்து வீக்காக இருக்க அப்படின்னா, அதாவது இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் நீ வீக்காக இருக்கன்னா நீ எல்லாம் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது அந்த ட்ரைபோட ரூல். ஜூஜிங் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் எல்லாரும் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்க எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. என்ன மாதிரி ரிக்வஸ்ட் அப்படின்னா, எனக்கு தெரியும் இந்த டோர்னமெண்ட்டில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வெளியில் காட்டக்கூடாது, மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு ரவுண்டில் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறா. ஏன்னா உங்களுக்கு இது சாதாரண மேட்ச், ஆனால் எங்களுக்கு இது சாதாரண மேட்ச் கிடையாது, இது வந்து லைஃப் ஆர் டெத் மேட்ச் அப்படின்னு சொல்கிறா. இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆக வேண்டிய அந்த ஒரு தருணம், 2 டீமுமே வந்துட்டாங்க.
நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆப்போனன்ட் டீம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டீம்ல தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயோட பிரதர் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜூஜிங்கோட சிஸ்டர் இருக்கா. ஸோ அந்த பிரதர் இருக்கான்ல, அவன் பார்த்தோன்னே கேட்குறான், டேய் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டியா நீ, இவ்வளோ தூரம்லாம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா, இன்னைக்கு மேட்ச்ல உன்னை என்ன பண்ணுறான் பாடுறா அப்படிங்கிறான். அதான் இவனும் பார்க்குறான், மூவாய் ஓவரா பேசாத சரியா, மேட்ச் ஆரம்பிக்கட்டும், அப்புறம் உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கிறான். ஆனால் அவன் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, டே பாருங்கடா நம்ம பிளே பாயை எந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. அதான் மாஸ்டர் பார்க்குறாரு, நம்ம நினச்ச மாதிரி இல்லை போல தெரியுதே, இவன் சொன்னதை விட இவங்க ஃபேமிலி பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காரணமே அந்த ட்ரைபோடைய ரூல்ஸ் தாங்க. அந்த ட்ரைபோட ரூல்ஸ் படி நீ வந்து வீக்காக இருக்க அப்படின்னா நீ உயிர் வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள்னு அர்த்தம். அந்த ரூல்ஸால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்போ மூவாயோட பிரதர் என்ன தெரியுமா கேட்குறான், டேய் இவ்வளவுமே வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி இந்த வாட்டியாவது நீ வந்து கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுவியா இல்லை பாதிலேயே ஓடிடுவியா அப்படிங்கிறான். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் மூபாய் கொஞ்சம் வீக்காக இருந்திருப்பான். ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டான். ஸோ மூவாய் என்ன சொல்கிறான்னா, இந்த முறை நான் ஓட மாட்டேன்டா, கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுவேன், அட்லீஸ்ட் ஜூஜிங்காகவாது நான் வந்து நின்று சண்டை போடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜூஜிங்கோட சிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து டாப் 10ல் வந்ததே பெரிய விஷயம், எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து திரும்ப வந்துரு, டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே என் கூட திரும்ப வந்துரு, அப்பா அம்மாலாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜூஜிங் என்ன சொல்கிறா, எது மிஸ் பண்ணுறாங்களா, எம்மா என்ன காமெடி பண்ணுறியா, நான் மட்டும் தப்பிச்சு வராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நீ என்னை கொன்னே போட்டிருப்பியே, நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி பாசம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. இவளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவளோட சிஸ்டர் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பா. சரி எப்படியாவது தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்த்தா வில்லம்பெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்கப்பா. அதில் இருந்தும் எப்படியாவது எஸ்கேப் ஆகி சரி ஓடிடலான்னு பார்த்தா கூட இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்திருக்குங்க. இவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் உயிர் பொழைச்சு இங்கே வந்திருக்கா. இப்போ ரெஃப்ரி வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. மூவாயோட பிரதர் என்ன சொல்கிறான், பார்க்குறேன்டா நீ வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிறான். 2 பக்கமும் என்ன பண்ணுறாங்க, பவர் அப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க, சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சண்டை எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.